இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் வான் மண்டலத்தில் 10வதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். கணிதப்படி பார்க்கும்போது 270 பாகைகள் முதல் 300 பாகைகள் வரை இந்த மகர ராசி பரவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசி சக்கரத்தில் 10வதாக வர்றதுனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க, நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த ராசியில் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் இந்த மகர ராசியில் அடங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரமும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மகர ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய பாதக ஸ்தானாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரமும் இந்த மகர ராசியில் அடங்கியிருக்கு. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், செவ்வாய், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. தாய், தகப்பன், பையன் முருகன், இவங்க 3 பேரும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. பாதக ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சமடக்கூடிய ஒரு ராசி. வீரிய ஸ்தானாதிபதியான விரையாதிபதி குரு பகவான் இங்கு பலவீனமாக இருக்கிறார். அதனால் எப்பவுமே இவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்திங்கன்னா உடனடியாக செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் நீச்சமாகிறார். அதனால் பண தேவைகள் அப்படின்னு உங்களுக்கு வரும்போது யாருக்கிட்டையாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்துரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சம்பாதிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தேவை, ஒரு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும். நல்ல ஒரு பணக்காரர்களாக கூட இருப்பீங்க. அந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கூட ஈட்ட முடியும். ஒரு தேவைன்னு ஏற்படும் போது யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும். ஏன்னா குரு பகவான் இங்கு நீச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் துலா ராசியில் உச்சமாகிறார். எப்பவுமே நான் ரொம்ப கீழேயும் போக மாட்டாங்க, ரொம்ப மேலேயும் வர மாட்டாங்க. ஒரு ஈக்குவலான நிலைமையில தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு வண்ணாந்துறை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கழிவுகளை நீக்கக்கூடிய இடம் அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லுவாங்க. இது ஒரு சர ராசி. மகரஸ்தானம் 2, 7க்குரிய கிரகங்களான 2க்குரிய கும்பமும் 7க்குரிய கடகமும், அதாவது சனியும் சந்திரனும் மகராதிபதியாக லாபாதிபதியாக அமைவாங்க. செவ்வாய் இவங்களுக்கு பாதகாதிபதியாக அமைவார். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு குடியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு குகையோ அல்லது பள்ளத்து மேலே உங்களுடைய வீடோ அல்லது பெருசாக ஏதாவது உச்சியில் மலைக்கு பக்கத்தில் நல்ல ஒரு ஹைட்டான இடத்துல உங்களுடைய வீடோ இல்லை அந்த கரண்ட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுடைய வீடு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துணையாக இருக்கிறவங்கள அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க. உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை இந்த மார்கழி மாத தொடக்கத்திலேயே அமைவதனால உங்களுடைய கல்யாண கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நனவாகும். ரொம்ப நாளாக நான் வரன் பார்க்குறேன், ஆனால் எனக்கு நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முக்கிய பொறுப்பில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்ற பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றத்தோட இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மார்கழிக்கு 6க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வர்றதுனால நல்ல நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 3, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்கிரகம் பெறுவதனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு கணிசமான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கையில் ஓரளவுக்கு தாராளமாக பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி தரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவியில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம் அப்படின்னே சொல்லலாம். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வெளியில் நிறைய கடன் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ப்ரெஷராக இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷராக இருக்கிற கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பவர்கள் இனி வாழ போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிய போகுது. அதனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிவோடு நம்பிக்கையோடு இறக்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. சரி அது வரல, நம்ம ஏதாவது வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து இப்போ நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மகர ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த பண பற்றாக்குறை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அல்லது நம்மளே போகலாம், இந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் கொஞ்சம் வரும். ஆர்வம் அதிகமாகும். அதற்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு அமையும். இல்லை நம்மளே முயற்சி பண்ணி போகலாம், யாரும் வரலனாலும் பரவாயில்ல நம்மளே முயற்சி பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு சிலர்லாம் அந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். புதிய வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும், புதிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்கழி 7லேருந்தே நீங்கள் இந்த மாற்றத்திலலாம் பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் 7க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 5, 10 இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்தில் வரும்போது கொஞ்சம் விரயம் கூடுதலாக ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ ஏதாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். மாற்றினத்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். முன்பின் அறியாதவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட்டாளிகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்கள விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். ஒரு சில உறவுகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது உங்களுடைய கூட்டாளிகள் தான்.
அவங்களாம் கொஞ்சம் விலைக்கு போவாங்க. புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. ஆனால் பழைய நண்பர்கள், பழைய கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மார்கழி 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். அங்கே உச்சம் பெற்று அமர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். லாபாதிபதி